ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது யூடியூப் தரப்பில் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஷார்ட் வீடியோஸ் அதிகமாக மேக் பண்ணுறீங்க வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட் மோடில் வந்து, அதாவது வெர்டிக்கல் மோடில் வந்து நீங்கள் வந்து லைவ் ஸ்ட்ரீம் வந்து அதிகமாக பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய இம்பார்ட்டண்டான சேஞ்சஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த சேஞ்ச் எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்கேமர்ஸ் அண்ட் அதிகமான ஸ்பேமர்ஸ் வந்து யூடியூப்பில் நிறைய விதமாக வந்து பார்த்தீங்கன்னா உண்டு. சில அன்வான்டான விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு லிங்க் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த லிங்க்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது என்னென்ன சேஞ்ச் அப்படிங்கிறத ஜஸ்ட் நான் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுறேன், அதை பாருங்கள். கைஸ், நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் ஹெல்த் சப்போர்ட்டில் இது சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் லிங்க்ஸ் வித் யுவர் ஆடியன்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து யூடியூப் லிங்க் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து ஆகஸ்ட் 31, 2023 வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேம் பண்ணுற மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க இல்லையா, இந்த ஸ்பேமர்ஸ் அண்ட் ஸ்கேமர்ஸ் கிட்ட இருந்து ப்ரொடெக்ட் பண்ணுற விதமாக வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் வந்து யூடியூப்பை வந்து ஒரு சேஃபர் கம்யூனிட்டியாக வச்சுக்கணும் அப்படிங்கிறக்காக இந்த சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அதாவது நீங்களே பார்க்கலாம், you will no longer be able to click on links in YouTube ஷார்ட்ஸ் கமெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து அண்ட் ஷார்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷன். ஸோ யூடியூப் ஷார்ட் வீடியோனுடைய கமெண்ட்ஸாக இருக்கட்டும் அண்ட் டிஸ்கிரிப்ஷனாக இருக்கட்டும், அதிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த லிங்க்ஸும் வந்து கிளிக் பண்ண முடியாது, அது வந்து கிளிக்கபிளாக இருக்காது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி அந்த சேஞ்சஸ் வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வந்துடும் எல்லாருக்குமே. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா we are also removing links in banners on August 10, 2023 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து நடைமுறைக்கு வந்துருச்சு. ஸோ அதன்படி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்பில் தான் நம்ம பார்ப்போம்னு நினைக்கிறேன். பேனரில் வந்து அந்த சோசியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாம் அது வந்து இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுற மாதிரி இருக்காது அப்படிங்கிற விஷயம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் இன்ட்ரடியூசிங் a நியூ வே டு ஹைலைட் இம்பார்ட்டன்ட் லிங்க்ஸ் ஆன் யுவர் சேனல் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு நான் ஒரு இமேஜ் கூட கொடுக்குறேன் பாருங்கள். இந்த இமேஜில் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி சேஞ்ச் வந்து நடந்திருக்கு. அதாவது சப்ஸ்கிரைப் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிங்க்ஸ் வந்து ஷோ பண்ணுது சேனல் பேஜில். அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வியூவர்ஸ் வந்து செக் பண்ணிக்கிற மாதிரி அந்த ஒரு நியூ சேஞ்ச் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி யூ கேன் ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங் லிங்க்ஸ் ஆன் யுவர் சேனல் ப்ரொஃபைல் ஆன் August 10 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒரு ஆடியன்ஸ் வில் see them ஃப்ரம் August 23 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஒரு சில சேஞ்சஸ் வந்து இனி அப்கமிங்கில் வரதான் போகுது. அந்த சேஞ்சு ஆல்ரெடி நிறைய பேருக்கு அவைலபிள் ஆகலாம், நிறைய பேருக்கு இனியும் ஃபியூச்சரில் அவைலபிள் ஆகும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸும் அதை பார்க்குறது எப்போம்னா August 23 அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் இது நிறைய விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பெரிய பெரிய ஷார்ட்ஸ் கிரியேட்டரை கூட பாதிக்கலாம். அதாவது அவங்க வந்து லாங் ஃபார்ம் கண்டென்ட் மேக் பண்ணி அதை வந்து அப்லோட் பண்ணுறாங்கன்னா ஷார்ட் வீடியோனுடைய கமெண்ட் செக்ஷன் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் தான் கொடுப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியதில் பெரிய பாதிப்பை வந்து ஏற்படுத்தும். கிளியராக அதில் சொல்லியிருக்கக்கூடியது ஷார்ட் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஷார்ட் வீடியோ கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டும் தான் மேஜரான விஷயம். பட் இது வந்து இந்த மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ எனிவேஸ் நீங்கள் வந்து லிங்க் வந்து கொடுத்துக்கலாம், அது பிரச்சனை இல்லை. பட் கிளிக்கபிளாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறதா மேட்ரு. அதிலேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். கிரியேட்டர் கேன் ஷேர் லிங்க்ஸ் வித் தேர் ஆடியன்ஸ் ஆன் யூடியூப் பட் ஒன்லி செர்டன் டைப் ஆஃப் லிங்க்ஸ் ஆர் கிளிக்கபிள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன எவ்வளோ லிங்க் வேணாலும் ஷேர் பண்ணிக்கலாம், பட் கிளிக்கபிளாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு குறிப்பிட்ட லிங்க்ஸ் மட்டும் தான் கிளிக்கபிளாக இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த பேஜில் வந்து நீங்கள் பார்க்கலாங்கிறத கொடுத்துருக்காங்க. அதன்படி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா சேனல் ப்ரொஃபைல் லிங்க்ஸ் வந்து கிளிக்கபிளாக இருக்கும். அண்ட் அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா URL பிளேஸ்டு இன் கமெண்ட்ஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் லாங் வீடியோஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ லாங் வீடியோக்கு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். லாங் வீடியோக்கு வந்து யூ மஸ்ட் இனேபிள் ஆக்சஸ் டு அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ் ஆன் யுவர் சேனல். ஸோ அட்வான்ஸ்டு ஃபீச்சர் இனேபிள் பண்ணியிருக்கணும். அது சம்மந்தப்பட்ட டீட்டெயில் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அது முக்கியமானது. அதே மாதிரி அதுக்கு அடுத்ததாக கொடுத்துருக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா URL பிளேஸ்டு இன் ஷார்ட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ், ஷார்ட்ஸ் கமெண்ட்ஸ் அண்ட் வந்து டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு வரும்போது அது வந்து உங்களால் முடியாதுங்கிறது கொடுத்துருக்காங்க. அதாவது நாட் கிளிக்கபிள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து அது வந்து ஆட் ஆகுது. ஸோ அது முக்கியமான ஒரு சேஞ்சாக இருக்குது, பெரிய சேஞ்சாக இருக்குது. நிறைய பேருக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கலாம். நிறைய ஷார்ட்ஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஷார்ட்ஸ் பண்ணிட்டு லாங் ஃபார்ம் கண்டென்ட் பண்ணால் அது நிறைய விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ்க்கு இன்னும் நிறைய ரீச் ஆகணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஒரு ஷார்ட் வீடியோ நம்ம பண்ணால் தான் ரீச் ஆகும். ஏன்னா ஷார்ட்ஸ் கிரியேட்டராக பார்க்கும்போது அதுதானே விஷயம். லைக் அதன் மூலிமா தான் நம்ம சொல்ல முடியும் கண்டென்ட், பெரிய கண்டென்ட் பெர்ஃபார்ம் பண்ணணும்னா. பட் அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணுறாங்க. பட் அதுக்கு ஒரு வேல்டான ரீசன் சொன்னாலும் கூட ஸ்டில் அது நிறைய ஷார்ட்ஸ் கிரியேட்டரை பாதிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த லாங் ஃபார்ம் கண்டென்ட் அவங்க பண்ணுறாங்கன்னா அதற்கான பெர்ஃபார்மன்ஸில். ஸோ அது ஒரு முக்கியமான சேஞ்சாக இருக்குது. பட் அதை தவிர அதில் கொடுத்துருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் அப்டேட்டை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். URLs பிளேஸ்டு இன் யூடியூப் லைவ் சேட் வந்து அஃப்கோர்ஸ் இருக்கும். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸ் மாதிரி நம்ம வந்து
போர்ட்ரேட் மோடில், அதாவது வெர்டிக்கல் மோடில் வந்து நம்ம பண்ணுவோம் இல்லையா, அப்போம்போது வந்து பண்ணுற மாதிரியான லைவ் ஸ்ட்ரீம் இருந்ததுன்னா அதுலேயும் கூட நம்மளால் பண்ண முடியாது. யூடியூப் லைவ் சேட்டில் வந்து நம்ம வந்து யூஆர்எல் வந்து பிளேஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க, கிளிக்கபிள் தான். பட் இருந்தாலும் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, நம்ம வந்து போர்ட்ரேட் மோடில் பண்ணுவோம் இல்லையா, அதாவது வெர்டிக்கல் மோடில், அந்த வெர்டிக்கல் மோடில் நம்ம வந்து பண்ணும்போது லைவ் ஸ்ட்ரீம் வந்து பண்ணோம்னா அதில் வந்து லைவ் சேட்லலாம் நம்மளால் லிங்க்ஸ் வந்து கொடுக்க முடியாது, டிஸ்கிரிப்ஷன்லலாம் லிங்க் வந்து கொடுத்தா அது கிளிக்கபிளாக இருக்காது அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுவும் முக்கியமாக நம்ம நோட் பண்ண வேண்டியது. மென்ஷன் அண்ட் ஹேஷ்டாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் ஷார்ட்ஸ், கமெண்ட்ஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் ஷாப்பிங் அஃபிலியேட் ப்ரோக்ராம் லிங்க்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக எப்பவும் போல் ஒர்க் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது லிங்க்ஸ் டு க்ரீன் பேக்ரவுண்ட் ஃபார் ஷார்ட்ஸ். ஸோ அந்த அட்ரிபியூஷன், ரீமிக்ஸ் அட்ரிபியூஷன் அண்ட் அந்த மாதிரி பேக்ரவுண்ட் ஃபார் ஷார்ட்ஸ் நீங்கள் க்ரீன் பேக்ரவுண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த லிங்க்ஸ் எல்லாமே கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. லாங் ஃபார்ம் கண்டென்ட்டுக்கு அஃப்கோர்ஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அட்வான்ஸ்டு ஃபீச்சர் எனேபிளாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து லிங்க்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். அதை தவிர நீங்கள் எனேபிள் பண்ணியாக இருக்கணும். எனேபிள் பண்ணலன்னா அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிக்கல்கள் இருக்கும். ஸோ அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. முக்கியமான சேஞ்ச் வந்து இதுதாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசன்ட் டயத்தில் உங்களுக்கு வந்து யூஆர்எல் வந்து ஷார்ட்ஸ், கமெண்ட்ஸ் அண்ட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறது தான். ஸோ இது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ இப்போ ரீசெண்டாக இந்த ஒரு சேஞ்ச் வந்து நடந்திருக்கு. யூடியூப் ஷார்ட்ஸ், கமெண்ட்ஸ் அண்ட் ஷார்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க்ஸ் வந்து போடலாம், பட் கிளிக்கபிளாக இருக்காது. அதாவது ப்ளூ கலரில் நமக்கு வந்து கிளிக் பண்ணால், இப்போ இதுலேயே பாருங்கள் இந்த ப்ளூ கலரில் இருக்கிறதெல்லாம் கிளிக் பண்ணலாம், பட் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பண்ண முடியாது. நம்ம அப்டேட் பண்ணலாம், பட் அதை கிளிக் பண்ணி வரணும் அப்படின்னு சொன்னால் அது கிளிக்கபிளாக இருந்தால் தானே வர முடியும். அதை தவிர அவங்க வந்து அதை பார்த்து தனியாக டைப் பண்ணி எல்லாம் என்ட்ரு பண்ணி உள்ளே வந்து அப்படி பண்ணுவாங்களான்னு தெரியாது. ஸோ அதனால் கிளிக்கபிளாக இல்லைனா என்ன பண்ணுவாங்கங்கிற ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்குது. பட் இது முக்கியமான சேஞ்ச், முக்கியமான அப்டேட் உங்கள்கிட்ட குயிக்காக தெரிவிக்கணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணியிருந்தேன் கைஸ். கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக வந்து நினைக்கிறேன். ஸோ ஆகஸ்ட் 31, 2023 வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி, அதாவது லிங்க் வந்து கிளிக்கபிளாக இருக்காது. யூடியூப் ஷார்ட்ஸ், கமெண்ட்ஸ் அண்ட் ஷார்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் பண்ணக்கூடியது பர்டிகுலராக அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் வந்து நடந்திருந்தது. ஸோ உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா சேனல் பேனரில் இருக்க லிங்க்ஸ் மாதிரியான விஷயங்கள்லாம் ஒர்க் ஆகாது. அதுக்குன்னு நியூ மெத்தடு, நியூ பேஜ் வந்து கொண்டு வந்தாங்க. நான் ஆல்ரெடி ஷோ பண்ணேன் இல்லையா அந்த விஷயம். ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் வந்து நீங்கள் வெர்டிக்கல் மோடில் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்கு வந்து அதில் வந்து லிங்க்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ண முடியாத சூழ்நிலை இருக்குது. ஸோ இந்த மாதிரி முக்கியமான சேஞ்சஸ் எல்லாம் நடந்திருக்கு. இதை பற்றின உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட்ஸ் ரெடி பண்ணுங்கள். இந்த ஒரு வீடியோ இதுக்காக தான் மேக் பண்ண கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்து நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பட் அப்டேட் இது கண்டிப்பாக ஒரு பேட் அப்டேட்டாக தான் இருக்குது. ஸோ எனிவேஸ், தேங்க்யூ ஸோ மச் கைஸ். லவ் யூ ஆல். சியர்ஸ். பாய்.